எழுப்புதல் மழை இறங்கணும் என் தேச எல்லையில். ஜெப குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதம் நம்முடைய சபையில் நடக்க ஒவ்வொரு ஆராதனைக்காக, ஊழியத்திற்காக, சபையாருக்காக, உடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்க கரெக்டா கேட்டுக்க. இந்த மாதம் சத்தியாவின் மகிமை ஊழியத்தின் சபைக்காக, சபை மூலமா நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைக்காக, ஒவ்வொரு ஊழியத்திற்காக, சபைக்கு வருகிற ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஹல்லேலூயா. வேற எதையும் பண்ணக்கூடாது. நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த மாதம் நடைபெறுகிற ஊழியங்கள், சபை ஆராதனை ஊழியர்கள், சபையார் கூடாரங்களிலே ஆசீர்வாதம், பாதுகாப்பு, இதற்காக தான் ஜெபம் பண்ண போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு விண்ணப்பத்தோடு கூட வந்திருப்ப, ஒவ்வொரு வாரத்தோடு வந்திருப்ப. இந்த ஜெபத்துல நீ பங்கு பெறுகிற பொழுது, ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தோடு கூட உன் ஜெபமும், உன் இருதயத்தின் வேண்டுதலும், உன் முறையிடுதலும், உன் விண்ணப்பமும் அது இணையும் போது தேவன் நிச்சயமாக ஒரு சிறையற்ற கட்ட மாட்டார். ஒரு சூழ்நிலை மாறும், நெருக்கங்கள் மாறும், வியாகுலங்கள் மாறும், உன் இருதயத்தை மாறும். உனக்கு அற்புத கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஜெபத்தை கேட்கிறவர் உன் அருகில் இருக்கிறார். உன்னை கவனிக்கிறவர், உன்னை பார்க்கிறவர் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், இது நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. என்னை தேடி வருவார்கள், கண்ணீரோடு வருவார்கள், புலம்பலோடு வருவார்கள், உபத்திரவத்தோடு வருவார்கள், வேதனையோடு வருவார்கள், பலவிதமான போராட்டத்தோடு வருவார்கள். என்னை நோக்கி மொழியிடுவார்கள், என்னை நோக்கி ஜெபிப்பார்கள், என்னை நோக்கி சத்தமிடுவார்கள், என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். நான் அவர்கள் சத்தத்தை கேட்பேன், அவர்களுக்காக இறங்குவேன். நாளிலும் கூட ஜெபத்தை ஆரம்பிங்க. நீங்க ஜெபம் ஜெபம் கொடுங்க, ஆரம்பிச்சு கொடுங்க. லாஸ்ட் ஜெபம் பண்ணுங்க கூட. சேவல ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் ஒரு மணி எல்லாம் கையை பிடிங்க, எல்லாம் கையை பிடிங்க. நீ கையை பிடிச்சிட்டா ரொம்ப சந்தோஷம். பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விடாத விடாத.
கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜெபத்தில் அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா என் தேவனே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தாவே நீர் செவி சாய்க்கிறீரே ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா நீ செவி சாய்க்கிறதுக்காக உமக்கு கொடானபடி நன்றி ராஜா. எங்கள் ஜெபத்திற்கெல்லாம் கர்த்தாவே நீர் பதில் கொடுக்க போற கிருபைக்காக நன்றி 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 அப்பா. இதோ ஆண்டவரே சத்தியாவின் மகிமை ஊழிய திருச்சபை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் கொடுத்த ஊழியம் அப்பா. நீர் கொடுத்த ஊழியத்தை இதுவரையில தொடங்கின நாள் முதல் இந்நாள் வரையிலும் அப்பா நீர் தாங்கி சுமந்து ஏற்றி வந்தீரே. உமக்கு நன்றி 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 அப்பா. இனிமேலும் கர்த்தாவே நீர் தாங்க போற கிருபைக்காக சுமக்கிற கிருபைக்காக ஏத்துக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு வைத்திருக்கிறோம் ராஜா. அப்பா இதோ ஆண்டவரே சத்தியாவின் மகிமை ஊழிய திருச்சபையில ஒவ்வொரு சபை மக்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சபை மக்கள் குடும்பத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா நீ தொடக்கத்தின் நாட்களிலே கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து வந்தீரே ஆண்டவரே. அதன்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதமானது நன்மையானது கிருபையானது கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரோடு இருந்து நடத்தி வருகிறீர்கள். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர்கள். உமக்கு நன்றியோடு வைத்திருக்கிறோம் அப்பா. அப்பா இதோ ஆண்டவரே என்ன பார என்ன விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறோம் எங்களுக்கு அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை பாதுகாட்டில ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் விண்ணப்பத்தின் தேவனாய் இருந்து கர்த்தாவே அங்கீகரித்து அப்பா அந்த கர்த்தாவை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு கர்த்தாவே. நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது கேட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையாக கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் அப்படியாக செய்யப்பட கிருபைக்கு நன்றி ராஜா. நன்றி 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 அப்பா. அப்பா இதாண்டவரே யோகின் முன்னிலையிலே விசுவாசமா 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 பின்னணியில் ஆசீர்வதித்து கொடுக்கிறே ராஜா. கையை சேர்த்து புடி. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சபா மக்களே சபா ஊழியத்தை அப்பா நீர் ஆசீர்வதிக்க போகிறீரே நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த திருச்சபைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை பயிர்கிறத பார்க்கிறோம். எதிராளிகள் அப்பா இந்த 25ஆம் ஆண்டு தொடக்க நாளில கூட அப்பா நீர் அற்புதமாக நடத்தி வருகிறீர். ஒவ்வொரு ஆராதனையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே ஒவ்வொரு ஆராதனையும் நீர் மகிமையாக இறங்கி வருகிறீரே. நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நல்ல ஒரு விடுதலை சமாதான ரட்சிப்பு கொடுக்கிறீரே. நன்றி 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 ராஜா. பாதபடியில கர்த்தாவே எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா இந்த நாளில கூட அப்பா இந்த டிசம்பர் மாதத்துல நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை ஊழியத்தையும் கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்திரம். அந்த கேரள நடக்க போற இடத்துல கூட ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நாங்க செல்லும் போது கூட கர்த்தாவே நீர் எங்களோட கூட வந்து அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்க வந்த பிறகு கூட கர்த்தாவே குடும்பத்துல அப்பா எந்த பிரச்சனை இல்ல நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும் என்று ஒவ்வொரு சாட்சி சொல்லணும் கர்த்தாவே. ஒவ்வொருவரை நீ சாட்சியா எழுப்ப கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக செய்யும் ஆண்டவரே. அப்பா நிச்சயமாக முடிவு உண்டு ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பாடுபடியில் வைக்கிற விண்ணப்பங்களுக்கு நீ பதில் கொடுப்பீர் ஆண்டவரே. கட்டாயம் நீ கொடுப்பீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. விசுவாசம் உள்ள ஜபம் கர்த்தாவே பின்னாலே ரட்சிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி அப்பா நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்க ஜபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று எழுதியிருக்கிறதே ராஜா. அப்பா நாங்கள் பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே உம்முடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் நீதிகளை அல்ல ஆண்டவரே. இரக்கத்தின்படி கர்த்தாவே நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதியும் அங்கீகரியும் கர்த்தாவே. இயேசு நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசப்பா உங்க நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா.
Praise God. Abhi jabate vidada. Praise God. கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா எல்லாம் அப்பா எந்த பாதுகாப்பு இல்லாத நீங்க கொடுக்கிறீங்கப்பா. எங்க விண்ணப்பத்தை கேட்கிறீங்க. எல்லா விஷயத்தையும் எங்க விண்ணப்பத்தை செயல்படுத்தி உனக்கு என்ன ஜெபிக்கணுமோ ஜெபம் அப்பா நீங்க கூப்பிடுற சொல்லுக்கு பதில் கொடுக்கிறது பார்த்தாங்க. உண்மை உள்ளவரே அப்பா உங்க ரத்த ஜெயம் எடுக்கப்பா. ஹalleluya. அப்பா நீங்க எங்களோட இருக்கீங்கப்பா. நீங்க எங்களோட ஒண்ணும் கவலை இல்ல அப்பா தகப்பனே. Jesus. நீங்க இருக்கும்போது எல்லாமே வரும் தகப்பனே. கர்த்தரால எல்லாமே வரும் தகப்பனே. உண்மையா இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா சத்தியம் ஜீவனா இருக்கிற சத்தியம் சத்தியம் விடுதலை சத்தியம் கைவிட மாட்டேங்கப்பா. அல்லா கருத்து செய்யும் சர்வ வல்லவரப்பா. இருக்க நிறைந்தவரே இருக்கிறோம் இருக்கிறோம் இருந்தோம் நீங்க தான் பார்த்தோம். இயேசுவின் ஆசீர்வாதம் கொடுத்தீரே அது போல என்னையும் ஆசீர்வதி. உள்ளத்தின் பாரம், உன் இதயத்தின் புலம்பல், உன் நெருக்கம், கஷ்டம், உனக்கு இருக்க எல்லா சூழ்நிலையும் அப்படியே தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு உண்மையாய் அவர் நோக்கி நீ காத்திருப்பேனால், நம்பிக்கையோடு காத்திருப்பேனால் ஜெபத்தை கேட்கிறவர் நடுவிலே உலாவுவார். ஹல்லேலூயா. அவர் தொடுவதை, உடைய பிரசன்னம் இறங்குவதை, உடைய கரங்களை தொடுவதை, உடைய குணமாக்குவதை, உடைய ரட்சிப்பதை, உனக்கு விடுதலை கொடுப்பதை, உனக்கு சமாதானம் கொடுப்பதை மாறும், ஒரு சூழ்நிலை மாறும், நெருக்கம் மாறும், கோபம் மாறும், கையை திறக்கப்படும். ஒரு புதிய கிருபை Jesus.
சந்திக்க முடியாது.
ஆண்டவரே பூமியின் ஆண்டவரே ஒருமனமாய் செய்கிற ஜெபத்திற்கு விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் ஒருமனமாய் செய்த ஜெபத்திற்கு கர்த்தர் பரத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி கர்த்தர் எல்லாவற்றையும் விடுவித்ததற்காக நன்றி ஆண்டவரே. யாவற்றையும் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெயமெடுக்கிற ஜீவனுள்ள பிதாவே. ஆதிகால அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க முடியாத உன்னை காத்த நடக்க வைப்பார். நிமிர முடியாத உன் தலையை காத்த நிமிர வைப்பார். அல்லேலூயா. இருக்கிற உலகை இன்னைக்கு கத்த முடித்து கொள்கிறார். அல்லேலூயா. துக்கத்தை கத்த சந்தோஷமாக மாற்றுகிறார். புலம்பலை கத்த ஆற்றுகிறார். அல்லேலூயா. அடையாளங்கள் இனி ஜெபம் பண்றவங்க சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. நேரம் இல்லாதனால சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ள வேலைக்கு அற்புதம் செய்யட்டும். எல்லாரும் கையை பிடிங்க. உனக்கு என்ன ஜெபமோ உன் விருப்பம் என்னவோ அதை தேவ சமூகத்தில் கொண்டு வா. ஹalleluya ஹalleluya thank you jesus தானோர் மாதத்தை எங்களை கண்ணி கண்ணி போல பாதுகாத்து இந்த மரணாத மாதத்தில் ஆண்டவரே அப்பா எங்களை அப்பா ஜீவனோடு எதிர்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் ஆண்டவரே சோதரே அப்பா இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாங்கள் வெற்றி அனுபவம் போது ஆண்டவரே நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ பயப்படாது இருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை நின்று பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. நீர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நான் சொன்னதை செய்ய அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அதிகமாய் சபைக்காக ஜெபிக்கிறப்பா. சத்தியாவின் சபை ஆண்டவரே ஆராதனைக்காக எல்லா ஆராதனைக்காக நாங்கள் இப்போதே ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே. அந்த ஆராதனை நாங்கள் ஆண்டவரே நேரத்தோடு ஆண்டவரே உமக்கு பயந்து நேரத்தோடு அந்த ஆராதனை கலந்து கொண்டு நீங்க கிருபை செய்வதா ஜெபிக்கிறோம். இம்மட்டமா இந்த ஊழியர்களை இதுவரைக்கும் தொடங்கிய நாள் முதல் நீங்கள் ஆண்டவரை சிறப்பாய் நடத்தி வந்த தயவுக்காய் நன்றி ஆண்டவரே.
அப்பா பக்தி சோதரமையா உங்க சபையார் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. யார் யார் என்னென்ன பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரே உடைய சன்னிதானத்துக்கு வந்தபோது ஆண்டவரே கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்தை விட்டு போகும்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார் என்று சொல்லி நாம மாத்திரம் சன்னிதான மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நாங்கள் வந்தவனமாய் சொல்லாதபடி உடைய ஆசீர்வாதத்தை சுகத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு பறிக்கும் பிரசனத்தில் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். யாவற்றின் அன்பு கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பெரியவர் பெரிய காரியங்களை எங்க சபையாருக்கு எங்களுக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயமெடுக்கிற எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. போல நான் ஜெபித்திடுவேன். ஹalleluya ஹalleluya. யாக்கோபை போல நான் ஜெபித்திடுவேன். மட்டும் பாதுகாத்து வந்து கொண்டிருந்த நல்ல மேய்ப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா இந்த வருடம் தொடங்கி ஆண்டவரே, அப்பா இந்த கடைசி மாதம் வரைக்கும் ஆண்டவரே, அப்பா எங்களை பாதுகாத்து கொண்டு வந்த நல்ல மேய்ப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அந்த சத்தியாவின் மகிமையின் ஊழியத்தை உமக்கு கருத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, அப்பா இதே ஆண்டவரே, அப்பா நீர் உண்டாக்கின சபை ராஜா, அப்பா நீர் அழைத்த சபை தகப்பனே, அப்பா நீர் உருவாக்கின சபை ராஜா. இந்த சபை ஆண்டவரே, அப்பா நிலையாய் நிற்க கிருபை செய்த தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா அந்த வருடம் தொடங்கி ஆண்டவரே, அப்பா இம்மட்டும் நடைபெறுகிறதான் ஆண்டவரே, அப்பா சிவகமே ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா இந்த வருடத்தில் ஆண்டவரே, அப்பா இந்த கடைசி சங்கரி ஜெபத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா இந்த வாதம் கொண்டு ஆண்டவரே, அப்பா இம்மட்டும் பாதுகாத்து கொண்டு வந்த
நீங்க ஆராதனை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே அப்பா அபிஷேகம் ஆராதனை ஆண்டவரே அப்பா மகிமையா எங்களோட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா ஒவ்வொரு அபிஷேகம் ஆராதனை அப்பா நீங்க எங்களோட உடன்படிக்கை செய்தீரேக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா பரிசுத்த ஆராதனை ஆண்டவரே அப்பா எங்களோட பேசின தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா அப்பா உபவாச கூட்டத்தின் தகப்பனே அப்பா உம்மை நோக்கி பார்க்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விடுதலை காண செய்தீரேக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா அப்பா நீரே ஆண்டவரே அப்பா எங்க வாழ்க்கை துணையா இருக்கிறீரேக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருமா என்று ஆண்டவரே அப்பா வாக்கு கொடுத்தேன் தகப்பனே அப்பா வாக்கு கொடுத்த தேவன் ராஜா வாக்குமாற வல்லவரா இருக்கிறீரேக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா அப்பா நீரே ஆண்டவரே அப்பா எங்களை முற்றிலும் ஆளுகை செய்கிறீரேக்காக நன்றி செலுத்துகிறேன் தாஜிக்கு மாத்து ஊத்துகிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஹalleluya. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒருவேளை ஆவியானவர் உனக்குள்ள அவர் இறங்கி வாசம் பண்ணலன்னா அதற்கு தடைகள் ஏதாவது இயக்கமானால் அபிஷேகத்தின் வல்லமை உனக்குள்ள இறங்கலனா ஹalleluya. ஒரு விஷயம் சபையாராக நாம் ஒருமனப்பட்டு ஜெபத்தை நம்ம எடுக்க போறோம். ஹalleluya. எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்கணும். ஆமென். தேவ சமூகம் கர்த்தர் உலாவுகிற இடம், கர்த்தர் இறங்குகிற இடம், எல்லார் மேலும் கர்த்தர் இறங்கணும். ஹalleluya. விசுவாசம் உள்ள ஜெபம் ரட்சிக்கும். ஹalleluya. நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் அது மிகுந்த பலனுள்ளதாகும். ஹalleluya. செபிக்காதவர்கள் கூட ஜெபத்தில் இறங்கணும். ஆமென். ஹalleluya. அப்ப செபிக்கிறவருடைய ஆவி அனலா மாறணும். ஆமென். ஒரு விஷயம் தேவ சமூகத்தின் முன்பாக நம்மை தாழ்த்தி வேதம் செய்ய நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி இதை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார். பரலோகத்தில் இருக்க நான் அதை கேட்டு அவளுக்காக இறங்குவேன் என்று சொன்னாரே அவர் இறங்கணும். ஹalleluya. ஹalleluya. நீ எந்த நிலைமையில வந்திருக்கிற எந்த சூழ்நிலை வந்து தெரியலானி பார்க்காத. உன் நிலைமையை மாற்றுகிறவர் உனக்காக இறங்கணும். உன் நிலைமையை மாற்றுகிறவர் உனக்காக இறங்கணும். ஹalleluya. உனக்கு வேண்டியதெல்லாம் ஆவியான சொல்றது உனக்கு வேண்டியதெல்லாம் இப்ப இந்த இடத்துல விசுவாசம். அவருக்கு பயப்படுகிற பயம், அவரை நம்புகிற விசுவாசம். ஹalleluya. ரூபம் போல் என் ஜெபங்கள் எனக்கு தெரியாத ஆனாலும் ஜெபத்தில் உட்கார்ந்து நினைக்கிறேன். எனக்காக இறங்கும். நான் நம்பி வந்திருக்கிறேன். என் நம்பிக்கை வீண் போகக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. ஆவியை பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், ஜெப வரத்தை பெற்றவர்கள் இணைந்து கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க போறோம். தூபம் போல் என் ஜெபங்கள்
ஹalleluya உங்களை நம்பி உங்களை பாதத்தில் வந்துட்டேன் ஹalleluya ஹalleluya கண்ணீரோடு கூட எதுவுமே நினைக்கிறேன் எதுவுமே கண்ணீரோடு நினைக்கிறேன் உன் குடும்பத்துக்காக ஒரு பிள்ளைக்காக எதிர்கால வாழ்க்கைக்காக ஒரு சுகபலத்துக்காக ஒரு சமாதானத்துக்காக ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஒரு நிம்மதிக்காக எதுவுமே கண்ணீரோடு கூட நினைக்கிறேன் எத்தனை பேர் கண்கள் கலங்குது எத்தனை பேர் இருதயம் கலங்குது தேவ சமூகத்தில் ஹalleluya ஹalleluya வேதம் சொல்லுகிறது அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவர் அவன் அழுது கொண்டு போகிறான் ஹalleluya விதை என்பது வார்த்தை உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற வார்த்தை என்ன உன் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற வார்த்தை என்ன அதை எடுத்துக்கொண்டு கண்ணீரோடு வந்திருக்கிறாயா புலம்பலோடு வந்திருக்கிறாயா பாரத்தோடு வந்திருக்கிறாயா அதை கேட்கருடைய பாதத்தில் ஊற்றிவிடு கண்ணீரோடு ஊற்றிவிடு ஹalleluya அடக்கி வைக்காத பக்கத்துல யாரையும் பார்க்காத இது உனக்கான நேரம் இது உன் விடுதலைக்கான நேரம் இது உன் ரட்சிப்புக்கான நேரம் இது உன் ஆசீர்வாதத்துக்கான நேரம் உன் சூழ்நிலை மாறக்கூடிய நேரம் உன் பிரச்சனை மாறக்கூடிய நேரம் உன் கண்ணை துறக்கக்கூடிய நேரம் உன் பாரங்கள் மாறக்கூடிய நேரம் உன் எழுத்துக்கள் உன்னை விட்டு விலகக்கூடிய பாருங்க யாரையும் பார்க்காத நீங்க ஒருவர் இருக்கிறார் இங்க ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார் இங்க ஒருவர் சத்தத்தை கேட்க இருக்கிறார் இங்க ஒருவர் கண்கள் இருக்கிறார் இங்க ஒருவர் விசாரிக்க இருக்கிறார் இங்க ஒருவர் விடுவிக்க இருக்கிறார் அவரை நம்பி பாதத்தில் அவரை நம்பி ஒரு பாதத்தில் சுமந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு முழு பாரத்தை எரிக்கவை இன்றைக்கு உனக்கான வழிகள் திறக்கப்பட இன்றைக்கு உனக்கான வாசல்கள் திறக்கப்பட இன்றைக்கு உனக்கான ஆசீர்வாதம் இறங்கி வர இன்றைக்கு உனக்கான சமாதானம் கடந்து வர கர்த்தருடைய சாகத்தை விட்டு உனக்காக இறங்கி வருவார் ஹalleluya ஹalleluya வேதம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைத்தான் எதுவுமே கண்ணீரோடு விதைக்கிற கண்ணீரோடு எதுவுமே ஜெபிக்கிற உன் குடும்பத்திற்காக உன் பிள்ளைக்காக உனக்காக உன் வாழ்க்கைக்காக எதுவுமே கண்ணீரோடு விதைக்கிற கர்த்தர் உன்னை சும்மா அனுப்ப மாட்டாரு வேதம் சொல்லு கண்ணீரோடு விதைத்தான் அவன் திருப்பி போவது சும்மா போகல நான் அறிந்த அறிகளை அவன் பெற்ற வெற்றி அவன் பெற்ற சமாதானத்தை அவன் பெற்ற ரட்சிப்பை அவன் பெற்ற ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு அவன் கண்ணீரில் தோன்றுவான் நீ எப்படி போக தெரியுமா எப்படி போக தெரியுமா தேவ சமூகத்தில் எப்படி போக தெரியுமா விடுதலையோடு போக போற கம்பீரத்தோடு போக போற சமாதானமா போக போற கர்த்தர் உனக்கு செய்ய போறார் ஹalleluya ஹalleluya யார் ஜெபம் பண்ணு சீக்கிரம் ஜெபம் பண்ணு சுருக்கமா கருத்தா ஜெபம் பண்ணு சுருக்கமா ரெண்டு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணு பிரைஸ் காட் எல்லாம் கைவிடு எல்லாம் கைவிடு பிரைஸ் தேவாதி தேவன் அப்பா நேற்றும் இன்றும் மாறாத என் தேவனே என் தடைகளை நீக்கி போட்டு நீ கொண்டு வந்து உன்னுடைய சிந்தை நடத்துவேன் நம்புறப்பா தேவனே என் தேவனே என் கதறலை நீ கேட்கிற தேவனே அப்பா உம்மால முடியாத காரியம் ஒன்றல்ல தேவனே இயேசுவே அப்பா நீதாம்மா என் குடும்பம் ஆண்டவரே நீ மனசு இறங்க ஆண்டவரே அப்பா என் தேவாதி தேவனே என் இயேசு ராஜாதி ராஜனே மனுஷனை நம்பலப்பா நான் உன்னதான் நம்புறேன் இயேசுவே நீ மன இறங்க அப்பா சோத்ரமா அப்பா ஆண்டவரே இந்த சபையை கூட உன்னுடைய கருத்துல கொடுக்குறேன்ப்பா சத்திய ஆண்டவரே சத்திய ஆவி மகிமை ஊழிய சபையை இந்த சபைக்கு விரோதமா உருவாகிற எந்த ஆயுதமும் இந்த சபையில நடக்கிற ஊழியத்தை ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளப்பா நாமத்தால எதை கேட்டாலும் நான் செய்வேன் தேவனே அப்பா நீ செய்ய போற தயவுக்கு நன்றி ஆண்டவரே அப்பா இன்னைக்கு காண்பதே எதுக்கு இனிமே காண மாட்டாய் நீ பேசின வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவே சோத்ரம் அப்பா அப்பா உன்னை நம்பி வந்த ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகள் குடும்பத்துல என்னென்ன பாரங்கள் அப்பா இருக்குதுன்னு உனக்குதான் தெரியும் அப்பா அந்த பாரங்கள் நீ கேட்டு நீ பதில் கொடுக்க போது நன்றி ஆண்டவரே அப்பா நீ நீக்க போது கோசம் நன்றி அப்பா ஆண்டவரே இந்த ஏழை மகள் ஆண்டவரே அப்பா இந்த பரதேசி மகள் ஆண்டவரே அப்பா நான் உன்னதான் ஆண்டவரே நோக்கி கூப்பிட்டு கேட்கிறப்பா நீ செய்வேன்னு நம்புறேன்
கண்ணீருக்கு பதிலை கொடுங்க. நீ பதில் தருவாப்பா, நீ செய்யலப்பா, நம்புறப்பா. சகரியாவே நீ வா, இன்னைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்ன தேவனே அப்பா, அதே மாதிரி என் குடும்பத்தை ஆண்டவரே நீ ரட்சிக்கணும் ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா இந்த ஜபிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்த தயவு நன்றி. இந்த நேரத்தில் என்னை தாழ்த்துடைய கருத்து துதி மகிமை நான் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. நிச்சயமாகவே நிச்சயமாகவே விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே அவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், நீ சும்மா அனுப்பவே மாட்டார். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்காத, கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக கூட அது சொன்னாரு. எனக்காக எருசலேமில் காத்திருங்கள், எனக்காக எருசலேமில் தரித்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய சுவிசரை பார்த்து கர்த்தர் சொன்னார், எனக்காக ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் வரை எருசலேமில் நீங்கள் காத்திருங்கள். எருசலேம் என்பது கர்த்தருடைய சமூகம். அவர் வரும் வரை, அவர் உனக்காக இறந்த வரை, உனக்கு அற்புதம் செய்யும் வரை, கிடைக்கப்படும் வரை, நன்மைகள் மாறும் வரை, அவமானங்கள் விலகும் வரை, நெருக்கங்கள் விலகும் வரை, கஷ்டங்கள் மாறும் வரை அவருக்காக காத்திருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. காலத்தின் தேவன், நேரத்தின் தேவன் சரியாக உன்னை நடத்துவார். ஆமென் ஆமென் அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார், உனக்கு சுகத்தை கொடுப்பார், வியாதியின் படுக்கை மாறும். ஆமென் அல்லேலூயா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யாருக்கெல்லாம் சுகம் இல்லை? யாருக்கெல்லாம் சுகம் இல்லை? யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்கிறாங்க? யாரெல்லாம் விசுவாசப்படியில் இருக்கிறாங்க? யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க? யாரெல்லாம் பிரச்சனை இருக்கிறாங்க? பொல்லாத ஆவி யாரெல்லாம் சூழ்ந்திருக்கிறது? பொல்லாத ஆவி யாரெல்லாம் சிறப்பித்து வச்சிருக்கிறது? அந்த பொல்லாத ஆவி இந்த அபிஷேகத்தாலே உன் மேல இருக்கிற அபிஷேகம், உன் மேல இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற விசுவாசத்தினுடைய மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். எனக்காக விசுவாசிக்கிறேன். உன் சத்தத்தை கேட்டு, உன் ஜெபத்தை கேட்டு, உன் புலம்பலை கேட்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டு, உன் கூக்குரலை கேட்டு, உன் பெருமூச்சை கேட்டு எனக்காக கர்த்தர் இறங்கியிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அத்தியாயம் சுக்குமஜோ சீக்கிரம் முடிங்க. பிரைஸ் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் கண்மணி போல எங்களை பார்த்து கிருபைக்காக நன்றி. நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன்.
இருப்பேன். நீ பட்டயத்துக்கு ஏறுவதில்லை. நீ என்னை நம்பியிருந்தபடியினால் நான் உமக்கு முன்பாக சொன்னோம். போல இருக்கும் என்று சத்திய ஆவின் மகிமையின் ஊழியத்திலே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்களை கொலை போல பாதுகாத்து இம்மட்டு வழிநடத்தின எபினேசர் இனிமேலும் வழிநடத்தி கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இஸ்தியானவர் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாடங்களை மறப்பாளோ? மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஒவ்வொரு நாளும் தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் உற்சார்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் எங்களை வெறுத்தாலும் ஒரு நாள் எங்களை வெறுக்காதவராய் எங்களை பாதுகாத்து இனிமேலும் வழிநடத்தின கிருபை உள்ளவரே, தேவனுக்கு செவி கொடுத்து விசுவாசம் உள்ள வசனத்தை கேட்டு அந்த வழிகளை நடக்கிறவருக்கு ஜீவ வழிகளை நடக்க கர்த்தர் எங்களை சத்தியாவின் மகிமையின் உழைத்து ஒரு பங்காய் உம்முடைய ஜனமாய் எங்களை தெரிந்து கொண்ட ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய நான் அதற்கு அடிக்கடிக்கு தண்ணீர் பாய்த்து அது ஒருவரும் சேதமடையாதபடியாக இரவும் பகலும் எங்களை காத்து வந்தபடியாக எனக்குக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உள்ளத்தோடு பரிசுத்தத்தோடு தேவ ஆவியானவர் அப்பா சத்திய மகிமை ஊழியத்திலே நாங்கள் உண்மையாக நோக்கி கூப்பிடும்படியாய் ஒருவருக்கு ஒருவர் அப்பா பாரத்தோடு கண்ணீரோடு துக்கத்தோடு அப்பா ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் செவி கொடுப்பீராக. என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்தின் ஆவியானவர் அப்பா நெருக்கத்தில் இருந்த எங்களுக்கு விசாலமான இடத்துல கொண்டு வந்து விண்ணப்பத்தின் ஜெபத்தை ஜெபிக்கும்படியாய் சத்தியாவின் மகிமையின் ஊழியத்தை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வாரந்தோறும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை தோறும் தேவனாகிய கர்த்தாவே அப்பா அபிஷேக ஆராதனையிலே தேவ மகிமையாய் என் தேவனை தேடபடியாய் என் தேவனுடைய மகிமை காணும்படியாய் அப்பா நாங்கள் இருந்தது வெறுமையாய் இருந்திருக்கலாம். ஆனால் இதுவரை காலங்களிலே நாங்கள் உண்மையை தேடும்படியாய் சத்தியத்தை இன்னும் அறியபடியாய் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளபடியாய் அந்நிய பாஷைகளை நாங்கள் நிறையபடியாய் என் தேவனாகிய கர்த்தர் பலவைகள் எல்லாம் ஒழிந்தன அப்பா எல்லாம் புதிதாயினர் என்று சொல்லி அப்பா என் தேவனாகிய கர்த்தர் சத்தியாவின் மகிமை ஊழியத்திலே எங்களை அப்பா நீர் எங்களை நடத்தும் கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக வானத்துக்கும் பூமிக்கும் சர்வாதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவரே, பெரிய மாற்றம் வாழ்க்கையில் நடக்க போகுது. தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாற்றத்தை செய்கிறவர் நடுவில் இருக்கிறார். பரிசுத்தர் 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 கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஏறுவீர்களும் எல்லா சோதரம் சோதரம் எல்லா சோதரம் சும்மா எல்லா வாய்ப்பு சோதரம்பா உங்க சோதரம்பா உங்க சோதரம்பா என் தேவ ஆவியானவரே எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் செயல்படுகிற கிருபைக்காய் நன்றி 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 மாரியானவரே சோதரம் சோதரம் நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜெபத்திற்காக எங்களுடைய விண்ணப்பத்திற்காக லோகத்தை விட்டு இறங்கி கீழே சோதரம் சோதரம் இருப்பது உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் சபையிலே உலாவி கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படியான கிருபையை கொடுங்க இயேசுப்பா. என் தேவ ஆவியானவர் அழைத்து கொடுத்த விண்ணப்பத்திற்காய் கொடான கொடி நன்றியை இயேசுப்பா. என் தேவ ஆவியானவர் ஆண்டவரே இந்த சபை தொடங்கி அப்பா இத்தனை நாட்களும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றி ராஜா. அப்பா இந்த 2024ஆம் ஆண்டு இறுதியில் எங்களை கொண்டு வந்து அப்பா ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி 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 அப்பா. ஆமாண்டவரே அப்பா இத்தனை நாட்கள் நடத்தின என் தேவன் இனிமேல் சிறப்பாய் நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்துகிறீர்களப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்திய ஆவியின் மகிமையின் ஊழியத்திலே என் தேவ ஆவியானவர் சத்தியமாய் வெளிப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சத்தியத்தின்படி நடக்க ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேர்ச்சி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கண்ணின் மணியை போல பாதுகாத்தப்பா. ஒவ்வொரு அபிஷேக ஆராதனையும் ஆண்டவரே செவ்வாய்க்கிழமை ஆராதனையும் தேவனானவர் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறீரே ஆண்டவரே. இது எங்களால் உண்டானது அல்ல, இது உம்முடைய ஈவு. இந்த ஊழியத்திற்காக அப்பா தேவனே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டபடியாய்
கர்த்தாவே நோக்கி முழு இதயத்தோடு ஆண்டவரே முழு ஆத்மாவோடும் கர்த்தாவே நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா உம்மை நோக்கி கதறுகிறோம் கர்த்தாவே உம்மை நோக்கி அப்பா மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு இரங்குங்க இயேசுவா மனம் இரக்கம் உடையவர் ஆண்டவரே அன்பு நிறைந்த ராஜா ஒருபோதும் நீங்க கைவிடுவதில்லை நீங்க நம்ம எல்லாரும் செய்யுங்க அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியாக அப்பா சபையிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அத்தனை பேர்களையும் என் தேவனாக பார்த்துக் கொள்ளுங்கப்பா உறைவரை எல்லாவற்றும் நிறைவாக்குகிற கர்த்தாவே அவங்களுடைய ஒவ்வொரு தேவையும் சந்திக்க தகப்பனே என் தேவனானவர் ஆண்டவரே இந்த சபையிலே அப்பா ஒவ்வொருவரும் சாட்சியாய் அப்பா ஆசீர்வாதங்களை இணைக்கட்டே கர்த்தாவே அப்பா ஒருவரும் ஒரு குறையும் இல்லாதபடி ஆண்டவரே இரவாய் வரை அப்பா கர்த்தரே சம்பூரணமான சமாதானத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று தாயத்திலே சாட்சியாய் குமாரனே என் தாவீது குமாரனே நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்டியப்பா உன் ஜெபத்தை கேளுங்க உன் ஜெபத்தை கேளுங்க ஓரப்பா நிரம்பி வழியத்தக்கதான பெரும் கூட்டமாய் மாற்றி ஆண்டவரே யாக்கோபு போல நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் உங்களை போக விட மாட்டோம் என்ற வார்த்தை நிச்சயமாகவே ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிப்பேன் எல்லா துதியும் மகிமைக்காக ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. சூர்யா சுருக்கமா ஜெபம் பண்ணி முடிங்க. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா.
உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இந்த 2024 வருடம் 1ஆம் தேதி முதல் கொண்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை செழுமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தைப்படியாகவும் ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தைப்படியாகவும் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக விருது செடி எழுதும் என்ற வார்த்தையின் வழியாக என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவை கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற வார்த்தைப்படியாகவும் அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தைப்படியாகவும் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன் என்ற வார்த்தைப்படியாகவும் அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை என்ற வார்த்தைப்படியாகவும் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்ற வார்த்தைப்படியாகவும் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தைப்படியாகவும் நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தைப்படியாகும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுகிற கர்த்தர் சொல்கிறார் என்ற வார்த்தைப்படியாகும். இந்த மாதத்திலே அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வார்த்தைப்படியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக எங்களை திடப்படுத்தினவரே உங்க நன்றி அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு பூட்டின வீட்டுக்குள்ளே கர்த்தருக்கு நெருக்கமானவர்கள் சீஷர்கள் எல்லாம் கூடி நின்று ஒரே பயத்தோடு இருந்தாங்க. ஏதோ கூறி பொய்யான வழக்குகளை போட்டு இயேசுவையும் கொண்டுட்டாங்க, அடக்கமும் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளதான் தேடி வருவாங்க, எப்படி வாழ்க்கை ஓட போறோம் தெரியல, இதுக்கப்புறம் நம்ம கதிக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க. வருடம் தொடங்கும் போது கூட நம்ம கூட அப்படிதான் நினைச்சிருப்போம். இந்த 12 மாசத்தை எப்படி கடக்க போறோம் தெரியலையே ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை விட்டா வேற கதி இல்லையப்பா, எங்களை எப்படியாவது நடத்தி வாங்க. எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தாரு. இதோ இந்த மாசம் கிறிஸ்துமஸ் நியூ இயர் வர வருது ஆண்டவரே. அது மட்டும் இல்லாம இந்த வருடத்தை எப்படியோ கடந்துட்டேன், அடுத்த வருடம் வரப்போகுது ஆண்டவரே. அடுத்த வருடமும் பலவித துன்பங்கள் வருமே, எப்படி இந்த வருடத்தை தாங்க போறேன்னு தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு பயத்தோடு இருக்கீங்களா? உயிரோடு எழுந்தவர் முதலாவது அந்த பூட்டின வீட்டுக்குள்ள உள்ள போய் சீசர்களை நோக்கி பயப்படாது இருங்க, பயப்படாது இருங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு கவலை வேணாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க பாப்பீங்க. இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் இந்த மாதத்தின் தேவைகளை சந்திப்பார், அடுத்த வருட வருடத்தின் தேவைகளை உங்களை சந்திப்பார். அவரே உங்களை வழிநடத்தி வந்தார். உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீ அவருடைய சரீரத்தின் ஓரத்தில் தொட்டாக எனக்கு குணமாக நினைச்சாங்க. ஏன் தெரியுமா? அவர் வாசித்த போதகர் சொன்ன வார்த்தைப்படிதான், அவர் நீதியின் தேவன், அவர் ரட்சிப்பின் தேவன், அவர் நமக்கு நீதி செய்வார், அவர் நமக்கு விடுதலை தருவார். ஒரே ஒரு வார்த்தை நம்பிக்கை தான் இந்த நாள், நமக்கு ஒரே ஒரு வார்த்தை நம்பிக்கை தான், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை போதும். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்.
ஆண்டவரே இதோ ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே திருச்சபையிலே இதோ ஒரே மனதோடு ஒரே சபையாய் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. எல்லா வித விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டிருப்பீங்க, எல்லா வித ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டிருப்பீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்துல ஒப்படைக்கிறோம். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது உங்களுடைய போராட்டம் அல்ல, இது உங்களுடைய தேவை அல்ல, இது உங்களுடைய துன்பம் அல்ல, இது உங்களுடைய கஷ்டம் அல்ல, இது உங்களுடைய கண்ணீர் அல்ல, இது உங்களுடைய கடன் அல்ல. இது என்னுடையது, இது என்னுடையது, நான் பார்த்துக்கிறேன் என்று திடப்படுத்திருக்கிறேன்ப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வருகிற வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த அபிஷேக ஆராதனை கருத்துல ஒப்படைக்கிறோம் அப்பா. அதை தொடர்ந்து நடக்கிற உயிர்த்த ஆராதனை கருத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அதை தொடர்ந்து மாலை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை நடக்கிற அந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க சொல்ல போகிறோம். இது அதனை குடும்பங்களுக்குள்ள சொல்ல போகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துமஸ் கேரல் போக போகிறோம். அந்த விஷயங்களையும் உடைய கருத்துல ஒப்படைக்கிறோம் அப்பா. அதை தொடர்ந்து நடப்படுகிற சனிக்கிழமை நடக்கிற அந்த உபவாச கூடுகை உடைய கருத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அதை தொடர்ந்து நடக்கிற உயிர்த்த ஆராதனை கருத்துல ஒப்படைக்கிறோம். அதை தொடர்ந்து 24ஆம் தேதி நடக்கிற அந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தி பவனியை உடைய கருத்துல ஒப்படைக்கிறோம் அப்பா. கர்த்தர் அதை தொடர்ந்து நடப்படுகிற அந்த கிறிஸ்துமஸ் ஊழியத்தோட கருத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அதை தொடர்ந்து நடக்கிற உயிர்த்த ஆராதனை கருத்துல ஒப்படைக்கிறோம். அதை தொடர்ந்து நடக்கிற உயிர்த்ததை பழைய புதிய அந்த புதிய ஆராதனையை உடைய கருத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இப்ப நாங்கள் சொன்ன எல்லா வித ஆராதனைகளையும் சரி கர்த்தர் தேவைகளை நீ சந்தித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீ சந்தித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீ பல கடைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீ எங்கள் தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி அப்பா. எத்தனை ஆராதனைகள் இருக்கு, அதே போல இத்தனை ஆராதனைகளும் நாடி வருகிற உங்களுடைய சபை மக்களை, நீர் தெரிந்து கொண்ட உங்களுடைய மக்களை, நீர் அழைத்த உங்களுடைய மக்களை, எங்களுடைய சபையார்களை, எங்களுடைய சகோதர சகோதரிகளை, எங்களுடைய தாய்மார்களை, தந்தைமார்களை நாங்கள் நினைவு கொள்கிறோம் அப்பா. அவருடைய தேவையை கர்த்தர் சந்தியானவரே. நீருடைய தம்முடைய ஐஸ்வரத்தின்படி எங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாக நீர் நிறைவாக்கின தயவுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நிச்சயமாகவே நீர் எங்கள் தேவையை சந்தித்தீரானவரே. வார்த்தையை பிடித்துக் கொண்டு நாங்கள் நடத்தி சொல்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையானவரே, அதை எங்களை திடப்படுத்தக்காக நன்றி. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையை பிடித்துக் கொண்டு நாங்கள் இங்கிருந்து கடந்து சொல்கிறோம். எங்கள் வீட்டை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்கள் தேவையை கர்த்தர் சந்தித்துக் கொள்ளுங்க. எங்க சபை ஆராதனை கர்த்தர் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் அங்கீகரித்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே வேதத்தின்படி நீர் அப்படியே ஆமென் என்றும் செய்து கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி. பொறுப்படுத்திக் பாதுகாத்துக்கு வழி நடத்துங்க. மீட்பர் மச்சமாகிய எங்களுக்காக உயிரோடு எழுந்த, எங்களுக்காக இன்னும் எங்களோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். உஜ்ஜவல பிதாவே. ஹalleluya. எதிமே விசுவாசியர் கதை ஜெபத்தை ஆமென். ஹalleluya. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. நம்புறீங்களா? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. மகா இறக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த ஆண்டவரே, நன்மையான இந்த செவிலி ஜெபத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கட்டுகளை கத்தர் உறுத்தி காய்ச்சிக்கிறோம். உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்ற உடைய வார்த்தையின்படியே, சத்தியத்தின் மறைவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகள் விடுதலையோடு கடந்து போக, உங்களுடைய பிள்ளைகள் எடுத்து எல்லா விண்ணப்பத்துக்கும் கத்தர் பதில் தந்து
ஆண்டவரே அவருடைய குடும்பங்களிலே பெருத்த ஆசீர்வாதத்தை கட்டளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவரும் இடத்துல வந்திருக்கிறோம். உங்களுடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். அதற்குண்டான பதிலை நீ தருகிறேன் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கட்டும். பெருமையாய் வந்தவர்கள் ஆண்டவரே பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு கடந்து போக கிருபை தாங்கட்டும். மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும், சத்துவின் கிரிகளுக்கும், பிசாசின் வல்லமைக்கும், மனுஷ ஆவிகளுக்கும், பலவான்களுக்கும், துஷ்ட கிரிகளுக்கும், அடை பொல்லாத வன்கண் ஆவிகளுக்கும் விலைக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீ மறைவிலும் ரத்தத்திலும் அடை வைத்தவர்களை நடத்தும். தீமை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். எல்லா எதிர்ப்பின் ஆவிகளுக்கும் தடை செய்கிற வல்லமைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதி பொறுப்படுகிறார். துதிகான மகிமையெல்லாம் உங்களுக்கு சிறுத்தைகளை தாழ்த்து மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சமாதானம் அந்த நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் சத்யாவின் மகிமை ஊழியத்தோடும் சபையாரோடும் நம்முடைய குடும்பத்தோடும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் தேவ ஜனத்தோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும்.